Listen, children. The executive. Governor is the constitutional head of the state executive. Generally, there is a separate governor in each state, but if the situation warrants so, the same person may be appointed as the more states. Article 154 vests the executive powers of the state in the governor. ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அரசியலமைப்பின் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனை நாம் கவர்னரை வச்சுருக்கோம். இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரன் பண்ணுறதுக்கு சிஎம்க்கு மேலே கவர்னரை அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஸ்டேட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறதுக்காக கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்டேட்டை மட்டுமும் கவர்னர் பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்டையும் கவர்னர் நிர்வகிக்க முடியும். இதை ஆர்டிக்கல் 154 அந்த சட்டத்தின்படி நாம் நிர்வகிக்கிறோம். இங்கே ஆர்டிக்கல் 154(1) அதன்படி அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அதிகாரம் முழுமையும் கவர்னர் எப்படி செய்யணும் அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கலில் நாம் கொடுத்துருக்கோம். இந்த அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழுள்ள அலுவலர்களாலோ அரசியலமைப்பின்படி செயல்படுத்த வேண்டும். Listen, children. Present கவர்னரை நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறோன்னு இதில் பார்ப்போம். பிரசன்ட் கவர்னர் ஸ்ரீ பன்வாரிலால் புரோஹித். இங்கே கவர்னருடைய நியமனம் அப்படின்னு நம்ம கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். Usual term of office is 5 years. He hold office do விருப்பத்தின் பேரிலாம் அவருடைய பதவிக்காலம் வேணுனாலும் 5 ஆண்டுகளுக்கு அதிகமாகவும் நீட்டிக்கப்படலாம். ஜென்ரலாக சொந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். இங்கே பிரசிடெண்ட் ஒரு ஸ்டேட்டில் இருந்து வேறொரு ஸ்டேட்டுக்கு மாற்றப்படவும் செய்யலாம். பிரசிடெண்ட் தனது பணி துறப்பு கடிதத்தை பிரசிடெண்ட்கிட்ட கவர்னர் எந்த நேரத்திலையும் கொடுத்து தன்னோட பதவியிலிருந்து பதவி விலகலை செஞ்சுக்கலாம். He can also resign any time by addressing his resignation to the president. The legislative of the state or high court has no rule in the removal of the governor. எங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லோ ஹை கோர்ட்லையோ கவர்னருடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாத எத்தனை முறை வேண்டுமானாலும் கவர்னரை நாம் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்.
இங்கே கவர்னரு ஒரு ஸ்டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது 2 ரூல்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். A persons may be appointed as the governor for any number of the terms. 2 conventions have been set up in the matter of appointing a person as governor of the state. He should not be a resident of the state concerned, and the proposed choice. 2 மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. அவை இங்கே கவர்னரை நியமிக்கப்படும் ஒருவர் தான் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது. மேலும் கவர்னரை நியமிக்கப்படும் ஒருவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலந்து ஆலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். இந்த 2 ரூல்ஸையும் நாம் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 158ல் the same person is appointed as the governor of 2 or more states. The emoluments and allowance payable to the governor shall be allocated among the states in such a proportion as the president may be order determines. ஆர்டிக்கல் 158(3)ல் ஒருவர் அல்லது 2 அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்டில் கவர்னராக நியமிக்கப்படும் பொழுது எங்கள் பிரசிடெண்ட் ஒரு ஆணையத்தின் மூலம் கவர்னருடைய ஊதியம், அவருடைய அதர் அலவன்ஸ் இது சம்பந்தமான மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கப்படலாம். பிரித்து பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கின்றது.